வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? தேமுதிக யாருடன் கூட்டணியா? பிரேமலதா கொடுத்த அரசியல் என்ன? வாங்க வெளியவே மூலியமாக்கலாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து வேலைகளுமே அனைத்து கட்சிகளும் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும் கூட்டணி தொகுதி பங்கின அரசியலிலே மும்பாரமாக தீவிரம் காட்டி வருகின்ற நிலையில்தான், அதாவது இன்று வரை தனது யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில்தான் ஒரு சில கட்சிகள் இருப்பதாக கூறப்படுகிறதா. அதில் முக்கியமான கட்சியாக பார்க்கப்படும் தேமுதிகவானது தன்னுடைய நிலைப்பாட்டை இன்று வரை நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருந்து வந்தார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதுமே சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டதா. அப்போது தமிழர் பாரம்பரிய முறைப்படி மண்பானை வைத்து பொங்கல், கரும்புகள் கட்டி தேமுதிகவின் பெண் தொண்டர்களெல்லாம் பொங்கல் வைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் பொங்கல் பொங்கிய போது தொண்டர்களுடன் இணைந்து பிரேமலதா விஜயகாந்தும், விஜய பிரபாகர் மற்றும் சுதீஷ் உள்ளிட்டோரும் குலவையிட்டனராம். தொடர்ந்து பெண்களுக்கான கையில் இழுக்கும் போட்டி, மியூசிக் சேர் உள்ளிட்ட பல போட்டிகளை நடத்தப்பட்டதாம். அந்த போட்டிகளை தொடங்கி வைத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதில் வெற்றி பெற்றவருக்கு பரிசுகளையும் வழங்கியிருந்தாராம். பின்னர் விஜயகாந்த் நிலையத்துக்கு சென்று மரியாதை செலுத்திய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருவுர சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு உணவுகள் கூட வழங்கப்பட்டிருந்ததா. அனைத்தும் தொடர்ந்த செய்தியாளர் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற மாநாட்டில் தெரிவித்தது போல விரைவில் தங்கள் கூட்டணியை அறிவிப்போம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் மக்களுக்கு நன்மை பயக்கும் மாபெரும் வெற்றியாகவும் மாபெரும் ஆட்சியாக அமையும். இதற்காக தேமுதிக மக்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு மகத்தான கூட்டணியை கண்டிப்பாக அறிவிப்போம். மக்கள் விரும்பும் கூட்டணியில் தான் தேமுதிக இடம்பெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது வரை திமுகவோ அதிமுகவோ தனது கூட்டணியை இறுதி செய்யவில்லை என்பதால் நாமும் சிந்தித்து நல்ல ஒரு தெளிவான முடிவை கண்டிப்பாக எடுக்க வேண்டும், அனைவரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கூட்டணி தொடர்பான எங்கள் தரப்பில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம். எந்த தொகுதியில் தேமுதிக போட்டியிடும் என்பதும் தொடர்பான கூட்டணி அமைந்தவுடன் கண்டிப்பாக முடிவுகள் எல்லாம் எட்டப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் படுகொலை தினந்தோறும் நடைபெற்று வருகிறதாம். இதனால் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது தமிழகத்தில். மேலும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் செவிலியர்களை அழைத்து தனது வாக்குறுதியை கொடுத்தது போல போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்களையும் அழைத்து தமிழக அரசு கண்டிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியான செய்திகளாக பார்க்கப்பட்டு வந்தது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறதாம். அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் இருக்கும். அது மட்டுமன்றி ஒரு எம்பி பதவியும் கண்டிப்பாக அவர் கேட்கும் கட்சியில்தான் தனது கூட்டணி அறிவிப்பை கண்டிப்பாக வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தேமுதிக அடுத்த கட்டமாக வருகின்ற பொங்கல் முடிவிற்கு பிறகு கண்டிப்பாக அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.